கடல் மாதிரி ஆழம் நிறைஞ்ச அன்பு நிறைஞ்ச உள்ளம் கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்களா இருக்கீங்க. அந்த ஆழம் தாங்க சில நேரத்தில் உங்களை குழப்பத்துக்கும் கவலைக்கும் தள்ளுது. நீங்கள் பல பேருக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே அதை நல்லா சிறப்பாக யோசித்து செயல்படுத்துகிறவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்கிறத மறந்துடுறீங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கஷ்டங்களும் தடைகளும் உங்களை நிறைய இடத்துல சோதிச்சிருக்கும். ஆனாலும் இந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்ட முடிவு கிடையாதுங்க, ஒரு புதிய ஆரம்பம். நீங்கள் ரொம்பவுமே எமோஷனலாக ஆகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வர ஒரு காரணமாகவும் இருக்குது. பெரும்பாலும் எல்லோரையுமே ஒரே மாதிரி நம்பி ஏமாந்து போகிறவங்களும் இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் தான். யார் உங்களுக்கு முக்கியத்துவம் தராங்களோ அவங்கள நம்புங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் உங்களோட உண்மையான அன்புக்கு யார் உரித்தானவங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டறிஞ்சு அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். எல்லோரையும் ஒரே மாதிரி நம்பாதீங்க. நிறைய இடத்துல இது ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. மற்றவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை நீங்கள் முடிவு பண்ணும். முடிவெடுக்க தயக்கப்படுறீங்கள, அதை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இது தவிர்க்க முடியும். என்னால் எதுவும் முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்கள் மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. மற்றவங்களோட கருத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கரெக்டு தான். ஆனால் மற்றவங்களோட கருத்துக்கு எதிர்பார்த்து நிற்கிறது தப்பு தானே. இது எல்லாம் சேர்த்து உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருக்குது. எமோஷனல் ஆகிறது, மற்றவங்கள நம்புறது, முடிவெடுக்க பயப்படுறது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது, மற்றவங்களோட கருத்துக்காக காத்திருக்கிறது, இது எல்லாமே மீனராசிக்கு உங்களோட வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற முட்டுக்கட்டை. இது எல்லாமே எடுத்துறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க. முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. என்னால் முயற்சி பண்ண முடியும், நான் கண்டிப்பாக அதை செய்வேன்னு நீங்கள் துணிஞ்சு செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும். அப்போ உங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நீங்களே உணர்வீங்க. அன்பு நல்லது தான், அது உங்களை பாதிக்கக்கூடாது, பாதுகாக்கணும். எந்த ஒரு தவறு நடந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு எங்கே தப்பு நடந்துச்சோ அங்கேயே நீங்கள் வெற்றி பெறணும். தப்பு எடுத்து தரவங்க பண்ணாத மாதிரி உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணணும். எப்பவும் இந்த மீனராசிக்காரங்க பாருங்க, மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. உங்களை நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பக்கபலமாக வச்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க கடந்த காலத்தில் பாருங்கள் பல தடவை உடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையுமே மீண்டெழுவதற்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. ஆனால் கஷ்டப்பட்டாச்சும் நீங்கள் மீண்டு வந்தீங்கல்ல, அதுதாங்க உங்களோட பலம். கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கோ அதை விட அதோட சக்தி ஆழமாக இருக்கும். நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், யாருக்காகவும் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டாம். உங்களோட கனவை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் நினச்சா முடியாது எதுவுமே கிடையாது. இந்த மீனராசிக்காரங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர்கள். இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்தை விட்டுருங்க. அதை உங்களோட வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கோங்க. இனிமேல் நடக்க போகிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும். நீங்கள் உங்களை நம்புகிற நாள்லேருந்து உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். மீனராசிக்காரங்க இப்போதே அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்புங்க. மீனராசி 12 ராசிகளையுமே அது அற்புதமான ஒரு ராசி. இப்படிப்பட்ட நீங்கள் எந்த விதத்திலுமே உங்களை தாழ்த்திக்காமல் உயர்வை மட்டுமே எண்ணி முன்னேறுங்க. உழைங்க, கண்டிப்பாக வெற்றி உங்கள் வாசல் தேடி வரும். 12 ராசிகள்லையுமே மீனராசி அப்படிங்கிறது கடைசியாக ராசியாக வந்தாலுமே அது அற்புதம் நிறைஞ்ச ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி கொண்ட ராசியாக இருக்குது. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். வியாழக்கிழமையில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும். உங்கள் ராசி அதிபதியோட அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும், அதாவது சாதகமான விஷயத்தை ஏற்படுத்துமா, பாதகமான விளைவை கொடுக்குமா, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான உயர்வை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குரு பகவானை வழிபாடு செய்யும் போது மறக்காமல் ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை உச்சரித்து வழிபடுறதும் அதிகபட்சம் 108 முறை உச்சரித்து வழிபடுறதும் நன்மையை ஏற்படுத்தும், நல்ல ஒரு உயர்வை தரும்.
ஏன் இப்போ கூட நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு குரு பகவானை மனசார நம்பி ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல், உங்கள் பிரார்த்தனை இது எல்லாமே விரைவில் நடக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க முதல்ல வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, அதை வச்சுமே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெறலாம். இப்போ ஏதாவது ரொம்பவுமே தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, முன்னேற்றத்துக்கு அதுதான் முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெறலாம். எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக அமைப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பிரச்சனைக்கும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களோட வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பு பக்கபலமாக இருக்கும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை பெறுவீங்க. குரு பகவான் அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக சூழல் என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வருடம் அதுவும் அது அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற போறீங்க. அதுவும் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் பாருங்க, குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று தன்னோட சஞ்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேயே பதியுது. இந்த குரு பகவானோட பார்வை உங்கள் ராசியில் பதியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயத்துலேயுமே சிறப்பான உயர்வு, எல்லா காரியத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது. இந்த மாதம் மீனராசிக்கு ரொம்பவுமே சிறப்பான வெற்றி தாங்க. எல்லா காரியங்களுமே நீங்கள் நினச்சபடி நடக்கும். அன்பு, உங்கள் குடும்பத்தோட ஆதரவு இது பக்கபலமாக இருக்கும். உங்களுக்கு அன்பு தரவங்க, ஆதரவு தரவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்கள் தொழில் வளர்ச்சி இருக்குல்ல, அதில் வந்து இது வரைக்கும் நிறைய குறுக்கீடெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஏன்டா இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு விரக்தியில் கூட இப்போ ஒரு சில மீனராசிக்காரங்க இருக்கலாம். ஆனால் விரக்தி அடையாதீங்க. ஆதரவு தரவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடு இப்போ உங்களை விட்டு அகலுது. புதிய ஒப்பந்தம் நிறைய கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு உண்டாகுது. இது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆரம்பம். பொருளாதார நிலையில் உச்சம் பெறக்கூடிய நிலை மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு. உங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த மாதம் சுப காரிய பேச்சு ஒன்று நல்லபடியாக நடக்கும். நல்ல பேச்சுவார்த்தையில் முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை உங்களுக்கு தருவாங்க. கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்வதால் நன்மையும் அந்த வேலைக்கான அங்கீகாரத்தையும் நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் வராது. உங்கள் ராசிக்கு 2, 4 இந்த 2 இடத்துக்குமே அதிபதியாக அந்த செவ்வாய் தான் இருக்கிறாரு. அவரோட மாற்றம் வந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனவரவு வீணத்துக்கு தாராளமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முதலீடுமே சிறப்பாக இருக்கும். முதலீடு செய்கிறதுக்கு கேட்ட இடத்துலையுமே தொகை கிடைக்கும். உங்களுடைய சகோதர வழியில் ஒற்றுமை வந்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் இப்போ குறையுது. நீங்களோ உங்கள் அப்பாவும் ரொம்ப ஒரு அன்பாக பாசமாக இருப்பீங்க. ஏதாவது அவங்கக்கிட்ட வாக்குவாதம் வருதுன்னா பண்ணாதீங்க, அதை மட்டும் தவிர்த்துடுங்க. அப்பா கிட்ட கோவப்பட்டு பேசுறது, கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறது வேண்டாம். ஏன்னா இப்போ பெற்றவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துறதுனால பெரும்பாலும் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். அப்பா கிட்ட பாசமாக நடந்துக்கோங்க. தந்தை வழி உறவுகள் கிட்ட இருந்த சண்டைகளுமே இப்போ மாறுது. இது வரைக்கும் மற்ற சகோதரர்கள் கிட்ட காட்டிய பாசம் பெற்றவங்க உங்கள் மேலும் காட்டுவாங்க. பூர்வீக சொத்து வச்சுக்கலாமா, இல்லை வந்து அதை கொடுத்துட்டு வேற சொத்து வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நட்பால் நன்மை கிடைக்கிற நேரம் இது. பெரும்பாலும் இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் உங்களுக்கான காரியத்தை செஞ்சால் நன்மையை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்கிட்ட பேசி கலந்து ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். 21ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் சஞ்சாரம் ஏற்பட போகுது. அதுவும் சிம்ம ராசியில். உங்கள் ராசிக்கு 3, 8 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கிரன். 8க்கு அதிபதியாக இருக்கிறவர் 6ஆம் இடத்துக்கு வராரு. இது மீன ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடுமா ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் கேட்டது போல தான் உங்களுக்கு இப்போ பலன் அமைய போகுது. எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்கள் வரும். சில சம்பவங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது அமையும். உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வு,
நல்ல ஒரு லாபம், நிறைய ஒப்பந்தம் அடுக்கடுக்காக வர்றது போல ஆனந்தம் ஏற்படும். கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்த நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை நோக்கிய நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடந்த காலத்தில் கடனால் தவிச்சவங்களாம் மீன ராசிக்காரங்க இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டா அந்த கடனை கூட அடைக்கலாங்க. பழைய கடனை பைசல் செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில் அமையும். காலம் சில நேரம் சூப்பராக இருக்குது, இதை சரியாக பயன்படுத்திக்கணும். நேரம் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு உழைக்காமல் இருந்தால் எதுவுமே நடக்காது. நீங்கள் உழைப்பதற்கேற்ற அங்கீகாரத்தை எல்லாமே பெறக்கூடிய வகையில் கிரக சூழல் இப்போ இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வும் வருங்க. இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக உழைங்க, கண்டிப்பாக உயர்வு வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல செல்வாக்கு உயரும். சிறப்பான ஒரு அம்சம் இந்த மாதம் உருவாகி இருக்கு. இதை மட்டும் தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. வருமானம் நல்லா இருக்கும் பொழுது பழைய கடனை அடைக்கிறதும் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த பண்ணுறவங்க கண்டிப்பாக புத்திசாலிகள். அதே போல் ஏதாவது உடல்நல கோளாறு இருக்குது, நிறைய நாள் மருத்துவம் பார்த்தும் சரியாகலை அப்படின்னா உங்களுக்கான சரியான மருத்துவம் யாராவது ஒரு வழியில் கூட பாருங்கள், இப்போ சரியான மருத்துவம் கிடைக்கும். மாற்று மருந்துவதால் உடல் நலமும் சீராகும், நோய் நொடிகள் நீங்கும். சிறப்பான உயர்வு எல்லா வகையிலுமே நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு வாய்ப்பையுமே சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக வெற்றிக்கான இலக்கை நீங்கள் அடையலாம். எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கப்பெற்று மீன ராசிக்காரங்க நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொட்டது துலங்கும், நினைச்சது நடக்கும். கடுமையாக உழைங்க, உழைப்பிற்கேற்ற உயர்வு கண்டிப்பாக வரும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.